கேட்பார்களே. சுவாமி விவேகானந்தர் சிலம்பக்கூடம் அறக்கட்டளை மற்றும் சுவாமி விவேகானந்தர் அனைத்து விளையாட்டு இளைஞர் சங்கத்தின் அடித்தளமாக திகழும் தலைவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு கௌரவமான பதிவாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் வளர்ச்சிக்கும் சமூகத்தில் பெருமை பெற்ற சாதனைகளுக்கும் பின்னால் பணியாளர்களின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் காரணமாக இருக்கிறது. அவர்களின் பல்வேறு சாதனைகளையும் திறமைகளையும் நம் மனதில் நிறுத்தி கௌரவ பதிவாக உருவாக்கப்பட்டுள்ளது. மூத்த ஆசான் திரு ருக்குமாங்கதன் ஐயா, ஆசான் ஆர் ஏழுமலை சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் அறக்கட்டளையின் பொருளாளராகவும் செயல்பட்டு வருகிறார். சிலம்பத்திற்கான பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒருங்கிணைப்பாளர். சாதனைகள்: 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்சி அளித்து பலரை மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் வெற்றி பெற செய்துள்ளார். தமிழகத்தின் பல பகுதிகளில் சிலம்பம் பற்றிய பயிற்சிகள் மற்றும் பட்டறைகள் நடத்தி பாரம்பரிய கலைத்துறையை மக்களுக்கு எடுத்து சென்றுள்ளார். விண்ணரசி சங்கத்தின் தலைவராகவும் அறக்கட்டளையின் நிறுவராகவும் செயல்படுகிறார். சாதனைகள்: சென்னை நகரில் மிக சிறப்பாக முதல் தேசிய சிலம்ப போட்டி நடத்தினார். அமைப்பின் செயல்பாடுகளை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருவதில் முன்னணி வகிக்கிறார். சிலம்பம் குறித்து எழுத்துருக்கள் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். மூத்த பயிற்சியாளர்கள்: பாரம்பரிய சிலம்ப கலையில் திறமை வாய்ந்தவர்கள். மாணவர்களின் மனோதிடத்தையும் உடல் சுறுசுறுப்பையும் மேம்படுத்த அதிக கவனம் செலுத்துகின்றனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள்: பெரிய அளவிலான போட்டிகளை திறம்பட ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிகள் மென்மையாக நடைபெற செய்கிறார்கள். நிர்வாக குழு: அனைத்து நிகழ்ச்சிகளையும் எளிதில் நடத்த வேண்டிய பொருளாதார மற்றும் திட்டமிடல் பணிகளை திறம்பட நிர்வகிக்கின்றனர். எங்கள் உறுப்பினர்கள் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து தேசிய மற்றும் சர்வதேச அளவிலும் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த உதவியுள்ளனர். அவர்களின் கடின உழைப்பால் கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு சமூக சேவைகள் முன்னேற்றப்பட்டுள்ளன. அவர்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியும் எங்கள் அமைப்பின் அடையாளமாக திகழ்கிறது. இந்த வீடியோ உழைப்பாளர்களின் அற்புத பணி மற்றும் அர்ப்பணிப்பிற்கான கௌரவமான பதிவாகவும் அவர்களின் முயற்சிகளை எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு மாடலாக சுட்டிக்காட்டும் விதமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது.